இந்த அதிகாரிகளை சந்திக்க வந்திருக்கும் காரணம் அப்படி என்ன விஷயம் ராகேஷா சொல்லு. இல்லண்ணே அந்த மைக் அப்படியே இருக்கட்டும்ண்ணே, இந்த மைக்கு மேலே போட்டு கொஞ்சம் சவுண்ட் ஏற்றுக்கோ. இல்லை ஜெயலலிதா, அங்கே எனாதபடி எங்கும் ஆனந்தமாய் பூர்த்தியாய் இருக்கும் இறைவனை, எங்கும் நிறைவேற்றும் இறைவனை ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்புதானே? அதே போல இறைவன் எம்பெருமான் அடியார்கள் உள்ளத்தில் கோயில் கொண்டு இருப்பதால் அடியார்களை நடமாடும் கோவில் என்றே வைக்கலாம். நாம் அனைவரும் சிவத்தை எங்கெங்கோ தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிவன் அடியார்களின் உள்ளத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். புரியுதா? ஏன்னா அந்த திருநீற்றுக்கு அந்த மகிமை உண்டு. இதை தெரிஞ்சுதான் திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரே மந்திரமாவது நீரே அப்படிங்கிற பாட்டை பாடியிருக்கா. அது மட்டும் இல்லாம பூன் பாண்டியன் அப்படிங்களோட வெப்பு நோயை போக்கி பூன் நிமிர்ந்த சீர் நெடுமான் என்ற உருவாக்கினது இந்த திருநீர் தான்பா. அது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசரோட மூல நோயை போக்கி மீண்டும் அவர் சைவத்துக்கு வர வச்சு தேவாரம் பாட வச்சதும் இந்த திருநீர் தான்பா. இல்ல மெய்யடியார்கள் சிவனை நம்ம எப்படி தரிசிக்கிறோமோ அதுபோல சிவனுடைய தரிசிக்கிற போல நம்ம மெய்யடியார்களையும் தரிசிக்கிறோம். சிவவேடம் கொண்டவங்களை திருநீர் அணிந்து ருத்ராட்சி அணிந்தவங்களை மெய்யா பொய்யான்னு பரிசோதித்து பார்க்க கூடாதுப்பா. ஏன்னா அவங்க மேலதான் சிவன் அருள்பொழிந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு மெய்ப்பொருள் நாயனரோட கதையை சொல்றேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொல் பதம் சொல்லுவாங்க. அது போல அந்த கதையை நீ கேட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ என்ன செய்யலான்னு. சொல்றப்பா சொல்றேன். முன்பொரு காலத்துல மெய்ப்பொருள்
சோதி வானவன் ஒற்றுமை தீர்ந்தடி பொருந்த கை கட்டுமை கூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அவரவர் தாங்கள் இருக்கையில் அமரலாம். தத்தனாரே, மன்னா, என்னுடைய ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள். சைவ நெறிப்படி தமிழ் முறைப்படி என்னுடைய ஆட்சி நன்றாக நடக்கிறதா? மன்னா, ஒவ்வொரு முறை மெய்ப்பொருளாளர்கள் துறையடங்கி ஓடி வருவதே என் தொழிலாளர்கள் படையெடுத்து அவரை வெற்றிவாக சூழ வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஒவ்வொரு முறையும் உறவுகளுக்கு ஓடி வருவதே என் செயலாளர். என்னை எதிர்க்கும் சக்தி ஏதோ ஒன்று இருக்கிறது. என்னை எதிர்க்கும் சக்தி ஏதோ ஒன்று மெய்ப்பொருளாக மெய்ப்பொருளாரை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது என் குரலில் புது சக்தி பிறக்கிறது. போயிலே மெய்ப்பொருளாரை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது என் சக்திகள்லாம் இறங்கி அவர் முகத்தில் திருவிழை பார்த்தவுடன் ஏதோ 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 என் குரலில் புது மாற்றம் உண்டாகி விளக்குகிறார். அவரை விளக்குகிறார். இம்முறை எப்படியும் அவரை வெற்றி தீர வேண்டும். தங்களை காண சிவனடியார் வந்திருக்கிறார். தங்களிடம் ஏதோ கேட்டு பெற வேண்டுமா? அமைச்சரே, எந்த உதவியும் என்னிடம் கிடைக்காது என்று கூறி அவனை நன்கு குறைத்து அடித்து அனுப்பிட வேண்டியதுதான். பக்கத்து நாட்டு மெய்ப்பொருளாளர் தோற்று வந்ததில் இருந்து நெற்றியில் பட்டை போட்டவரை பார்த்தாரே பிடிக்கவில்லை. சரி, வந்துவிட்டால் வர சொல். தங்களுக்கு வேண்டியதை கேட்டுக் கொள்ளுங்கள். நெற்றியில் பட்டை, கழுத்திலே ருத்ராட்ச பட்டை, பேரும் பறித்து மக்களை ஏமாற்ற வந்தவனா? என்ன திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்த எங்களுக்கு நாங்க எல்லாம் சிவனடியா? சிவமாவது நீரு, வாழவர் மேலது நீரு, எட்டி செல்வது நீரு. வெட்டி தருவது யாரர்கள்? திருநீரா எப்படி சத்திரமாவது நீர், வாழவர் மேலது சுந்தரமாவது நீருக்கு நம் பக்கத்து நாட்டரசை மெய்யடியார் அதை கண்டு உங்களுக்கு தெரியலையா? பக்கத்து நாட்டரசர் மெய்யடியார்களை கண்டாலே என்ன தைரியம் இருந்தால் என் நாட்டிற்குள் வந்து என் கோட்டைக்குள்ளே வந்து என் முன்னே என் பக்கத்து நாட்டு பகைவரான மெய்ப்பொருளாவை பற்றி புகழ்ந்து பேசுவார். உண்மையில் நன்மையை சொன்னேன். அடியார்களை வணங்குவதே சிறப்பல்லவா?
திருநீரணித்து அடிமலர்களுக்கு அனைத்தும் கிடைக்கவில்லை. ஓ, இதை கூறத்தான் என்னிடம் வந்தாயோ? அண்ணா, எங்கள் ஆலயம் கட்டுவதற்காக பணம் கேட்டு பக்கத்து நாட்டு மெய்ப்பொருள் நாயனார்கள் பொறுப்பட்டு வந்தோம். உங்களுக்கும் பங்களித்து இருக்குமே என்றுதான் இங்கு வந்தோம். போதும். இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினார் என் கத்தி உன் தலையை பதம் பார்த்துவிடும். நான் தாயை வெட்டி எழுவதற்கு முன் என் கண் நிற்காமல் ஓடி. பேச்சில் கருத்து வேறுபாடு உள்ளது. நான் விடைபெறுகிறேன். ஓடித்தா திடீரென்றால் வெற்றி கிடைக்குமா? அமைச்சரே, அமைச்சரே, ஏதோ பைத்தியமோ திருநீரைந்தால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறானே, அது உண்மையா? நான் திருநீர் அணிவது மட்டுமல்லாமல் திருநீர் அணிந்த அனைவருமே சிவமாகவே பாவித்து வருகிறாராம். அவர் அரண்மனையில் அடியார்கள் எல்லாரும் 60 நாய்கள் உணவு தயாராகவே இருக்குமா? ஆமாச்சே, அது மட்டுமல்ல, அடியார்கள் அவர் அரண்மனையில் சர்வசாதாரணமாக உணவு உணர்றோம். அதுவும் எல்லாம் கேட்பதை அங்கேயே தருகிறார்கள். எனக்கு நான் வாய்ப்பிருக்கிறே அரசர், நான் பேசாமல் அவரிடமே போய் சேர்த்து விடலாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றீர்கள்? என்ன கூறினார்? இல்லை அரசே, நீங்கள் வீராதி வீரர், சூராதி சூரர், நீங்கள் ஒரு போதும் அமைச்சரே, போதும். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அமைச்சரே, இனி ஒரு வார்த்தை மெய்ப்பொருளை பற்றி பேசினார். அமைச்சர் என்று ஒரு வார்த்தாமல் உன் தாயும் வெற்றி விட்டு இத்தனை போன்ற சாதாரண ஆட்களிடம் தான் இவர் வீரத்தை காட்டுவார். போருக்கு சென்றார், அவரை விட்டு ஓடுவார். என்ன செய்வது? போர் என்றால் அரசுக்கு கொஞ்சம் நீதியாகத்தான் இருக்கும். அமைச்சரே, அங்கே என்ன போன்பது? அது ஒன்றும் மன்னா, போர் நெருங்கிவிட்டது. போருக்கு ஆயுதங்களை தயார் செய்ய வேண்டும் அல்லவா? அதை பற்றி சொன்னேன். பலே பலே அமைச்சரே, பலே. அமைச்சரே, மெய்ப்பொருளான் கோட்டைக்குள் சிவனடியார்கள் வேண்டுமென்றாலும் சென்று வரலாம் என்று கூறினார்கள். அது உண்மையா? ஆமா சார், இன்னும் பார்த்தவர்கள் அப்படித்தான் கூறினார்கள். வெற்றி வெற்றி, இம்முறை எமக்கே வெற்றி. அப்படி என்றால் மீண்டும் நான் வெள்ளை துணியை தயார் செய்ய வேண்டுமா? அமைச்சரே, இல்லை மன்னா, இம்முறை போர் இது வேறு. தீரத்தில் மெய்ப்பொருளை வெல்ல முடியாது. ஆகையால் பஞ்சகத்தால் தான் அவரை வெல்ல வேண்டும். பஞ்சகத்தால் தான் அவரை வெல்ல வேண்டும். சரிதான். இவரை போன்ற ஆட்களால் எப்படி வீரத்தால் வெல்ல முடியும்? இது போன்று ஏதாவது செய்து வென்றால்தான் உண்டு. அமைச்சரே, சொல்லுகிறாரே, அரசியல் விதியெல்லாம் சர்வசாதாரணம். அவரிடம் ஓலை அடித்து தூது பேசலாம். ஆனால் பஞ்சம் பஞ்சம் மட்டுமே இப்போது என் நெஞ்சத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரே, இப்போது அவன் விரும்பும் பேரம் கேட்டு மெய்ப்பொருளை வீழ்த்தும் எண்ணம் என் மனதில் ஒலித்து விட்டது. நாளே நான் திருக்கோவில் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். ஏற்பாடுகளை செய்யத்தான் வேண்டும் அரசே. உடனே அதற்கான எல்லா பணிகளும் துவங்கட்டும். அப்படி என்றால் நான் நோயாளியா? இல்லை அரசே, அப்படி சொல்லவில்லை. அடித்து கொண்டால் நீங்கள் ஒரு எப்படி சொல்வது? சரி, எடுத்து எடுத்துவா. திருநீரணிந்தால் வெற்றி கிடைக்கும். திருநீரணிந்தால் வெற்றி கிடைக்கும்.
என்னை சாம்பலை அடித்தால் வெற்றி கிடைக்குமா? அது சாப்பாடு இருக்கே அரசே. சரி, வெற்றி கிடைக்குமா? அதையும் பார்த்து வருகிறேன். மணிமுடியை அமர்த்தி விட்டு இந்த சாகுபடியை அழித்து விடுங்கள். அதை மறந்து விட்டேனா? என் மணிமுடி, என் மணிமுடி, அந்த மணிமுடியை கற்றுவிட்டு இந்த ஜடாமுடியை அழிந்து கொள்ள வேண்டுமா? ஆமாசே, அது அழிந்து கொள்ளலாம் வேண்டும். மறந்து விட்டீர்கள் என்றால் ஐயோ மண்டையை மறந்து விட்டேனே அப்படி என்று ஆகிவிடும் அரசே. அழிந்து கொள்ளுங்கள். சரி சரி, என் மணிமுடி இறங்கினால் என் எதிரி மெய்ப்பொருளாம் நாயனாரின் மணிமுடி கீழே உருண்டு வரும். அதனால் என் மணிமுடியை கழற்றிவிட்டு எங்கே இந்த ஜனாபதி? இந்தார்கள் அரசே. ஜனாபதி, அமைச்சரே, இதை பார்த்தாலே அருவருப்பாக அப்படியெல்லாம் சொன்னார்கள் அரசே. இந்த ஜனாபதியை அணிந்து கொண்டால் அவமானமாக இருக்கிறது. சரி சரி, பலமுறை தோழிலே புறமுதலிட்டு ஓடி வந்து அவமானப்பட்ட நான் இந்த அவமானம் ஒன்றும் பெரிதல்ல. அணிந்து கொள்கிறேன், அணிந்து கொள்கிறேன், ஜனாபதியை அணிந்து கொள்கிறேன். அமைச்சரே, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அரசே, சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அரசே, தங்களை பார்ப்பதற்கு இப்போது நான் ஒரு மனிதரை போலவே இருக்கிறீர்கள். அமைச்சரே, அரசே, ஏற்கனவே மனிதரை போல் இருக்கிறீர்கள். இப்பொழுது மாமனிதரை போல் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வந்தேன். சரி, வேறு என்ன செய்ய வேண்டும்? சொல்லி தொலை. வந்துவிட்டேன். இந்தார்கள் அரசே, இந்த கமலத்தையும் கைதுடையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ராஜா, என்னை கூஜா தூக்க வைத்து விட்டாயா? அரசே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். எடுத்துக்கொண்டு நீங்கள் தெருவில் நடந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் பெரியவர் வருகிறார் என்று உங்களை அன்போடு அழைத்து உணவு பரிமாறுவார்கள். உன் வயிறை பார்க்கும் போதே தெரிகிறது. உணவுக்கு ஆசைப்பட்ட அமைச்சர் அல்லவா நீ? சரி, அமைச்சரே, இப்போதுதான் எனது விளையாட்டே ஆரம்பமாகும். அமைச்சரே, அந்த ஓலச்சுவடை எடுத்து மெய்ப்பொருளை வீட்டும் திட்டம் இதோ இந்த ஓலச்சுவடியில் தான் அடங்கியிருக்கிறது. அமைச்சரே, சொல்லுங்கள் அரசே. அதோ அந்த குத்துவாளையும் எடுத்துவார்கள். மெய்ப்பொருள் நாயனாரே, நான் படையெடுத்து வரும் பொழுதெல்லாம் என் படைகளை தட்டி எட்டி சாய்த்தாயே. இதோ இதோ உனக்காக உனக்காக ஒரு தந்திரம். ஒரு நல்லவரை கொள்வதற்கு நானே வாய் எடுத்துக் கொடுக்கிறேன். எனக்கு என்ன கதி வரப்போகிறதோ. மெய்ப்பொருளானே, திருவேணத்தில் என்னை மறைத்தேன், ஓடையில் குத்துவாலை மறைத்தேன், நாளை மறைப்பொருளை உணர்த்தினேன். மறைப்பொருளை உணர்த்தினேன். செய்துதான் ஆக வேண்டுமா?
அமைச்சரே, வெற்றி வெற்றி அது மட்டுமே என் நிச்சயம். அந்த வெற்றியை அடைய நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கின்றேன். கோடையை போல் புதற்றிக் கொண்டிருக்காரு. வெற்றி நாட்டுடைய சிவனே இவரே, இது மன்னர் ஓய்வெடுக்கும் நேரம். சமயம் பார்த்து அவரை பார்க்க வேண்டும். ஆகையால் நீங்கள் ஓய்வு குடிகளில் சற்று இழைப்பார வேண்டியது. சிவனடியா, இந்த அரண்மனையில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்று உத்தரவு இருப்பதாக கேள்விப்பட்டேன். நீ என்னை தடுக்கிறாயா? அதனால் தான் தாங்கள் இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள். இது அரசியல் இருக்கும் அந்தப்புறம். இங்கு எவருக்கும் அனுமதி கிடையாது. அடே மூடனே, யாரும் அறியாத முக்கியமான மூலச்சூடி இருந்தது. அதை உமது மன்னனிடம் நாம் எடுத்துரைக்க வேண்டும். ஆகையால் இப்போதே நான் அவனை பார்க்க வேண்டும். விலகி செல். அடியவரே, தேவி, நீ மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாய்? இது என்ன கேள்வி மன்னா? நீ ஆளும் நாட்டில் நாட்டு மக்களும் நாடும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி வந்தா இருப்பேன்? இந்த மகிழ்ச்சியான வேலையில் திருநீரின் மகிமையை சொல்லும்படியா ஒரு தேவாரத்தை பாடட்டுமா? பாடுங்க மன்னா. நான் கருத்து பற்றி நானே பாடல் போல இருந்தது. மன்னா பாடுங்க. திருவதியை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பாடிய பவள நீரும் அதலம் மலாய திங்கள் கெடில புலரும் உடையார் ஒருவர் தவறாம் அறிந்துமையாதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுமையாதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. தேவி, போரிலே நான் வீரன். என்னை கண்டு அஞ்சாதவன் இந்த நாட்டில் இருக்கிறாரா? ஆனால் மெய்யடியார்களை கண்டால் உள்ளம் புரிகிறது. எனக்கு நம்முடைய ஈசன் சிவபெருமானின் திருவடி பேர் வேண்டும். திருவடி பேர். ஓம் நமச்சிவாய. ஓம் அடிவர் பெருமானே, மங்கள பெருமானே, உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். யாருக்கு ஐயனுக்கு அந்த ஆசனத்தை கொண்டு வாருங்கள். அடியவர் பெருமானே, காந்த விடத்தில் தோன்றியது நோக்க வேண்டும். மெய்ப்பொருளால் உமது கடவுள் எழுதிய யாருக்கும் தெரியாத ரகசியமான ஓலை என்னிடம் மட்டுமே உள்ளது. உலகில் வேறு எவருக்கும் கிடைக்காத அரிய ஓலைச்சுவடி. இதை உம்மிடம் எடுத்து உரைப்பதற்காகவே உம்மை தேடி வந்திருக்கிறேன். பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். இடைத்தற்கரிய பகவதி. ஆஹா, ஆஹா. இடே, தயவு செய்து ஆசனத்தில் அமருங்கள். அதை எனக்கு படித்துவிட வேண்டும். ஐயனே, படித்துவிட வேண்டும். மெய்ப்பொருளாலே இதை சொல்லும்போது பெண்டியன் உடன் இருக்கக்கூடாது. உன் மனைவியை அனுப்புகிறேன். நிச்சயமாக அனுப்பிவிடுகிறேன். தேவி, நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்து சென்று அந்த புறத்திற்கு சென்று வாருங்கள். இவர் பெருமானே, தேவி சென்று விட்டார். நமது
கிடைத்தற்கரிய ஆகமத்தை எனக்கு படித்தருள வேண்டும். இதை மெய்ப்பொருளானே, இப்போது யாருக்கும் கிடைக்காத பேரு உனக்கு கிடைக்கப் போகிறது. திருவடியை அடையப் போகிறாய், திருவடியை அடையப் போகிறாய். கை வலிக்குதுன்னா போதும். ஐயனே, வெகு விரைவாக ஐயனே. இதோ இதோ அனுப்பி வைக்கிறேன். அடியானே, எழுந்து கண்களை மூடி நம்ம வெளில இருக்கோம், அப்புறமா பேசுறோமே. திருவடி கிடைத்துவிடும். நாங்க வீட்டுல இல்லைன்னா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்னாலுடைய சிவனே போற்றி. ஓய்ந்து வா. சிவாய நம. ஓம் நம சிவாய. என்னாலுடைய சிவனே போற்றி. சிவாய நம. அண்ணா! அடே மத்திய பாவி! உன் மீது நான் சந்தேகப்பட்டது சரிதான். இப்போதே உன்னை கொண்டு விடுகிறேன். தந்தனாரே, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். அவர் வெயிலியவர். அவர் வெயிலியவர். அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். சிவனடியாருக்கு கதையிலும் கூட தீங்கி விளையாதே. அண்ணா! இந்த வஞ்சகன் உள்ளே நுழையும் போதே சந்தேகப்பட்டேன். அரசியார் வெளியேறும் போதும் சந்தேகப்பட்டேன். ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று. எங்கள் குலதெய்வத்தை கொலை செய்ய முயற்சித்தாயே பாவி! யார் எங்கே? அரசியாரையும் அரசவர் வைத்தியரை மறைத்துவார்கள். வேண்டாம் தந்தனாரே, வேண்டாம். அரச நிர்மாணே, இனி நான் என்ன செய்வேன்? சொல்லுங்கள். சித்தமாக இருக்கிறேன். அடியவர் பெருமானே, தாங்கள் எந்த வேடத்தில் இருந்தாலும் உங்களை நான் வணங்குகிறேன். எல்லாம் வல்ல ஈசனின் திருவருளால் எனக்கு இந்த பேரு கிடைத்திருக்கிறது. அப்பா தந்தனாரே, அண்ணா! அவரை தாங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இந்த விடயம் நாட்டுக்கு தெரிந்தால் மக்களால் அவருக்கு தீங்கு நேரும். அந்த வெய்யடியவரை எப்படியாவது பாதுகாத்து இந்த ஊரி எல்லை பகுதியில் நாட்டிற்குள் சென்று விட்டு விடு அப்பா. சந்திராரே, இதை செய்வீரா? உங்கள் திட்டம் என் கடவுளே. அடியவர் பெருமானே, ஒரே ஒரு முறை இந்த பாக்கியத்தை தந்த மாதிரி எனக்கு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கொடுத்து விடுங்கள் ஐயனே. அது எனக்கு போதும் ஐயனே. ஐயனே, சொல்ல மாட்டீரா? ஐயனே, ஒரே ஒரு முறை சிவாய நம மந்திரத்தை சொல்லுங்கள். சிவாய நம மந்திரத்தை சொல்லுங்கள் பெருமானே. சொல்லுங்கள் பெருமானே. இல்ல நாங்க வெளில இருக்கோம். வேண்டாம், நெஞ்சில் ஈரம் வேண்டாம். மெய்க்காவலரே, இவனை உயிரோடு விடுவது பாவம். இந்நேரம் விட்டு விடுங்கள். இவன் கதையை நானே முடித்து விடுகிறோம். இறைவா, இது என்ன சோதனை? மேய்க்காப்பாறை நான் உயிரோடு இருக்கும் போது நாங்கள் தெய்வமாக மதிக்கும் என் மன்னனை கொல்ல முயற்சித்தாய். ஆனால் அவர் தெய்வமாக மதிக்கும் இவ்வேதனை உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. என் மன்னன் உன்னை மன்னித்தால் உன் மனசாட்சி உன்னை தண்டிக்கும். மன்னனுக்கு காவலாக இருக்க வேண்டிய நானே இன்று கொலை செய்ய முயற்சித்த உனக்கு காவலாக வருகிறேன். இது என்ன கொடுமை? இதோ மத்திய காடு வந்துவிட்டது. இங்கு யாரும் உன்னை கொலை செய்ய மாட்டார்கள். என் மன்னனின் வார்த்தையை நான் காப்பாற்றி விட்டேன். இனி உன் உயிரை நீ காப்பாற்றிக்கொள். சந்தானம், நீயும் ஒரு மன்னனா? இதுதான் மன்னருக்குரிய செயலா? உன்னையும் மன்னன் என்று இனியும் உன் மக்கள் உன்னை மதிப்பார்கள். மன்னன் என்றால் வீரம் வேண்டும், நெஞ்சில் ஈரம் வேண்டும். பாடி பாவி பாவி, நீ நன்றாக இருப்பாயா? பாடி ஆரி, அரே சண்டாளா, பாடி பாடி ஆரி பெயர்.
நான் பாவி, நான் பாவி, நான் மனிதன், நான் மனிதன், நான் மனிதன், நான் பாவி. நான் செய்த செயல் இழிவான செயல். எனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிற்றம்பலம் சிவாய நம. அரசியாரே, தத்தனார் வந்து விட்டாரா? அரசியாரே, அரசே, கவலைப்பட வேண்டாம். தத்தனாரே, எனக்கு ஓய்வு வேண்டும், எனக்கு ஓய்வு வேண்டும். அரசே, அமைதியாக இருக்க அரசே. இல்லை அம்மா, எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எனக்கு ஓய்வு வேண்டும். அரசே, நாட்டு மக்களின் மன்னர்களின் காப்பாற்ற நீங்க இருக்க வேண்டும் அரசே. அம்மா, நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்து விட்டதம்மா. The Bluetooth device is ready to pair. அதோ அம்மையப்பரின் திருவடியில் நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்து விட்டது. தத்தா, தத்தா வந்து விட்டீரா? அதோ அதோ அம்மையப்பரின் திருவடியில் நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்து விட்டது. தத்தா, அதோ பூதகணங்களின் அனுபவம் கேட்கிறது. வாத்திய இசைக்கருவிகள் என் காதில். தமிழ் டைப்பிங் இருக்கா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாடும் வாடும் பட்டொலி வீசி விழுகிறது பாருங்க. என் அம்மையப்பன் ஆட்கொள்ள வருகிறார். என் பிறவி போய் நீங்க போயிருந்த எல்லாருடைய சிவனே போட்டு என் நாட்டு ஓப்பனாகவே ஆகலையே. அரசே, இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற நீங்க இருக்கிறீங்க அரசே. நீங்க எல்லாரும் எங்களோட இருக்கிறீங்க அரசே. சிவகண்ட குறையவே நீங்க இருக்கிறீங்க அரசே. என் கண் முடிந்து விட்டதம்மா. அம்மையப்பரின் திருவடிகளிலே சரணடைய போகிறேன். தத்தா, தத்தா வந்து விட்டாயா? இந்த மடியவரை சென்று சேர்த்து விட்டாயா? அவர் எப்படி இருக்க? உங்கள் உத்தரவுப்படி அவரை பத்திரமாக விட்டு வந்து விட்டேன் மன்னா. சிவாய நம. எதிரி சரி செய்து இறக்கும் தருவாயில் கூட இரக்கம் காட்டும் நட்பண்ணின் சீரரே, உங்களை பார்த்துதான் அன்பை உணர்கிறேன். அன்புக்கு நீரே எடுத்துக்காட்டு. இல்லையோ இல்லை, நான் அன்பு செய்கிறேனா? இல்லையப்பா, நான் அன்பு செய்யவில்லை. அந்த அன்பு செய்பவன் அந்த எல்லாம் வல்ல தேவருவான் தான். திருமணரே பாடி இருக்கிறார் அல்லவா? திருமணரே பாடி இருக்கிறார். அன்பும் செய்பவன் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை ஆரும் அறிசப்பி அன்பே சிவமா வரமாட்டேங்குது. தமிழ் டைப்பிங் இது. எனக்கு அனுமதி செய்யுங்க. கூறுங்கள் மன்னா. திருவெண்ணீர் அணிந்த மெய்யடியவரை போற்றி வணங்க வேண்டும்.
அரசே, நீங்க சொல்லும்படியே ஆகட்டும் தமிழ்ல அரசே. இல்ல. சிவதொண்டு புரியவே சிவன் உங்களுக்கு உதவுவார் அரசே. அவருக்கு சிறப்பு செய்யுங்கள், சைவத்தை போற்றுங்கள். அனைவரையும் வாழ்த்தி வணங்கும் நம்முடைய சைவ முறை, சைவ வழிபாடு. சைவத்தை போற்றுங்கள், திருநீரை போற்றுங்கள். நாடி வருபவருக்கெல்லாம் திருநீரை பூசுங்கள். முத்தி தருவது நீரு, முடிவர் அடிவது நீரு, முடிவர் அடிவது நீரு, முடிவர் அடிவது நீரு. ஐயா! நீங்களா இது எடுத்தீங்க? ஆ? நீங்களா இது எடுத்தீங்க? ஆ. இது. இது மட்டும் தானா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய! ஓம் நம ஓம் நம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. யாவாய் கனகத்திலே போற்றி. திருச்சிற்றம்பலம். மகனே, நீ கேட்டதும் தவறில்லை, கேட்டு உணர்ந்து கொண்டதும் தவறில்லை. ஆனால் உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு அதற்கு எதிராக நீ செயல்படுவதுதான் குற்றம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை உன் மனசுக்கு நீ செஞ்சது தவறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. சரியா? நான் கூறிய இந்த உண்மை கதையை உன்னை நாடி வருபவர்களுக்கு, உன்னை தேடி வருபவர்களுக்கு தவறாமல் சொல். தனக்கு தெரிந்த வித்தையையும் தனக்கு தெரிந்த விடயத்தையும் யாருக்கும் தெரியாமல் யார் ஒருவன் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறானோ அவன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு எந்த பயனும் இல்லை. ஆகையால் உன்னை நாடி ஒரு பக்தர்களுக்கு திருநீர்